துளாராசிக்கு வரக்கூடிய ஆணி மாதத்துல சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். 9ஆம் இடத்துல நல்ல கிரக சேர்க்கை இருக்கிறதால தந்தையார் வழி சொந்தங்களோட அன்பு பாராட்டக்கூடிய யோகமும் எதிர்பாராத சொத்து வரவு ஏற்படக்கூடிய சூழலாம் இருக்கும். இவங்களுக்கு லாட்டரி டிக்கெட் மூலியமாவோ எதிர்பாராத வகையில பணம் மருந்து சேர்றதுக்கான ஒரு யோகம் இருக்கும். ஒரு சிலருக்கு பங்கு சந்தையில நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ராசியாதிபதியோ 9ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த மாதம் நல்ல லாபகரமாவே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதால பேசி பிழைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல யோககரமா இருக்கும். ஒரு சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய சூழல் இருக்கும். பிசினஸ் நல்ல சிறப்பா இருக்கும். குறிப்பா ஜுவல்லரி பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த ராசியில நல்ல யோகத்தை சனியுடைய அமைப்பால பிள்ளைகளோட படிப்புல கொஞ்சம் மந்தகதி இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தாமதங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் குழந்தைகளால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை பார்க்கறதால கணவன் மனைவிக்குள்ள சில நேரங்களில் ஈகோ ப்ராப்ளம்ஸ் கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழலும் திருமணத்தில் கூட ஒரு சிலருக்கு தடங்கள் ஏற்பட்டு நல்ல